அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூரி கிச்சன். இன்னைக்கு சீரக சம்பா ரைஸ் வச்சு ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி, திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறதை பார்ப்போம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 2 ஸ்டார் ஆனிஸ், ஒரு 2 மராட்டி முக்கு, ஒரு 10 ஏலக்காய், 10 கிராம்பு, ஜாதிக்காய் சின்னதில் 4ல் ஒரு பகுதி, கொஞ்சமாக கல்பாசி, ஒரே ஒரு பீஸ் ஜாதி பத்திரி, இது எல்லாமே எடுத்துருக்கோம். இந்த திண்டுக்கல் பிரியாணிக்குண்டான ஸ்பெஷல் மசாலா இதுதான். அதோட நம்ம ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயம், 1/4 கட்டு புதினா, 1/4 கட்டு மல்லி, ஒரு 200 கிராம் தக்காளி, ஒரு 200 கிராம் தயிர், ஒரு 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 சின்ன பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு மசாலா எல்லாத்தையுமே ஒரு கொரகொரப்பான பவுடர் பேஸ்ட்டில் அரைச்சி எடுத்துக்குவோம். மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு நல்ல பவுடராக இதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4 பச்சை மிளகா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த 150 கிராம் சின்ன வெங்காயம், அதோட கொஞ்சமாக மல்லி புதினா இரண்டையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 150 கிராம் ஆயில் சேர்த்துக்குவோம். சின்னதாக ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு சேர்த்துருக்கோம். சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்து இந்த ஆயிலை நல்லா ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்குவோம். ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் இந்த ஆயில் நல்லா ஃபுல்லாக, இந்த ஆயிலில் இந்த ஆனியன் ஃபுல்லாக முருகட்டும். இதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஃபுல்லாக வேக விட்டுக்குவோம். இப்போ இடையில இதை ஓப்பன் பண்ணி ஒரு தடவை ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஆனியன் முருகி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி நல்லா அந்த மசாலாவுடைய பச்சை வாடை மாறுற வரைக்கும் இதை க்ளோஸ் பண்ணி விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்குவோம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சேர்த்த அந்த ஸ்பைசஸ்லாம் ஃபுல்லாக எல்லாம் வெந்து அதோடைய பச்சை வாடை மாதிரி வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம எடுத்துருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை மாறுற வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை க்ளோஸ் பண்ணி இதை வேக விடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து 3 நிமிஷம் ஆகிடுச்சு. அந்த பச்சை வாடையெல்லாம் மாறி நல்லா வெந்து வருது. நல்ல ஒரு ஸ்மெல் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்துருக்கிற தக்காளி இதில் ஆட் பண்ணிக்குவோம். அதோட மல்லி புதினா பேலன்ஸ் உள்ளதையும் இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளி ஓரளவு மசிகிற வரைக்கும் இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். இப்போது தக்காளி ஓரளவு மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் ஆட் பண்ணிட்டு அந்த தயிரோட அந்த மசாலா ஆட் பண்ணிக்குவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாடை மாறுற வரைக்கும் இதை கொஞ்ச நேரம் வேக விடுவோம். 2லேருந்து 3 நிமிஷம் இதை வேக விடுவோம். இப்போ இது 3 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இப்போ எல்லாம் மசாலாலாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா பட்டை கிராம்பு எல்லாத்தையும் பவுடர் பண்ணியிருந்தோம்ல, அந்த மசாலாலேருந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலாவை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுவோம். அந்த மசாலா சேர்த்ததும் கீழே அடி பிடிக்கும். அதனால் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவில் இந்த சிக்கனை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஃபுல்லாக சுருட்டி வேக விடணும். அந்த சிக்கனை சேர்த்து ஃபுல்லாக அந்த சிக்கனோட தண்ணிலாம் பிரிஞ்சு நல்லா ட்ரை ஆகி ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சருக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு
இதில் 1.5 லிட்டர் தண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணுவோம். 1 கிலோ ரைஸ் 1 கிலோ சிக்கன் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். 1 கிலோ ரைஸ்க்கு 1.5 லிட்டர் தண்ணி, அந்த லெவலில் அதில் நம்ம தண்ணியை இதில் ஆட் பண்ணி இப்போ நம்ம அளவாக கரெக்டாக 1.5 லிட்டர் தண்ணி இதில் சேர்த்துட்டோம். தண்ணியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைப்போம். இந்த தண்ணி ஃபுல்லாக கொதித்து நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ 3 நிமிஷம் இது நல்லா ஃபுல்லாக கொதிச்சிருச்சு. ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இது கொதிச்சிருக்கு. இப்போ இந்த சிக்கன்லாம் வந்து ஒரு 60% அந்த தண்ணியில் வெந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம 1 மணி நேரம் அந்த ரைஸை 3 தடவை வாஷ் பண்ணிட்டு கழுவி ஊற வச்சுருக்குறோம். அந்த ரைஸை இப்போ இதுமாதிரி ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு இது கொதிக்க விடுவோம். இப்போ இந்த தண்ணியும் ரைஸும் சமமாக வர்ற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துருச்சு. இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ அந்த ரைஸும் தண்ணியும் சமமாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி புதினா இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரே சமமாக்கிட்டு இதில் நெய் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் மேலே நெய் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை தம் போட்டுருவோம். இப்போ 20 நிமிஷம் தம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி ரைஸ் எப்படி இருக்கிறத பார்ப்போம். நல்லா அருமையான முறையில் ரைஸ் எல்லாம் சமமாக எல்லாம் ஒரே லெவலில் ரைஸ்லாம் வெந்து நல்லா அருமையாக வந்திருக்கு பிரியாணி. பக்காவாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு அருமையான திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.